என் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் எம்ஏ வருமா மாலத்தீவிலிருந்து. கிட்டத்தட்ட நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு பேக் கமெண்ட் கொடுக்குறீங்க. நான் உங்களுக்குலாம் ரிப்ளைவுமே பண்ணலை. ஏன் பண்ணல அப்படின்னா, நிறைய பேத்துக்கு நான் எந்த நாட்டில் இருக்கேனே முதல்ல தெரியல. நான் உள்ளூர்லேருந்து இந்த வீடியோலாம் மேக் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இல்லை, நானும் வெளிநாட்டில் தான் இருக்கேன், மாலத்தீவில் தான் இருக்கேன். ஸோ என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெளிநாட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிட்டு வரக்கூடிய முக்கியமான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 1 மாத சம்பளத்தை வெளிநாட்டில் 1 மாத சம்பளத்தை எனக்கு யூஸ் பண்ணுற திங்ஸுக்காகவே நான் அதை செலவு பண்ணிட்டேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா, அங்கே வாங்கினா என்ன ரேட்டு அதிகம் பாஸ், இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த. இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுதோ இல்லையோ, ஒருவேளை உங்கள் அண்ணனோ உங்கள் தம்பியோ உங்கள் அக்காவோ உங்கள் தங்கச்சியோ உங்கள் மாமாவோ அப்பாவோ சித்தப்பாவோ வெளிநாட்டுக்கு போகும்போது நீங்கள் அவங்களுக்கு மறக்காமல் ஞாபகப்படுத்தலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நம்பர் 1, வெளிநாட்டுக்கு வரும்போது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முதல் பொருள் இந்த ட்ரிம்மர் தான். கிட்டத்தட்ட இந்த சேவிங்ஸ் பண்ணுறது, இந்த கட்டிங் பண்ணுறதுலாம் நம்மளே பண்ணிக்கலாம். இந்த சேவிங்ஸ் ட்ரிம்மிங்லாம் அதை மெனக்கிட்டு நம்ம வெளியே பண்ணும் போது அதிகமாக சார்ஜ் ஆகும். ஸோ இந்த ட்ரிம்மர் நம்ம ஊரில் என்ன விற்கும், 300 ரூபா 350 ரூபா தான் விற்கும். இந்த ட்ரிம்மரு, ஜில்லட்டு, இந்த மாதிரி இந்த சிஸ்ஸரு, கத்திரிக்கோள் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 2, குளிக்கிறதுக்கு தேவையான இந்த குளியல் பொருட்கள், அதாவது சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா, ஒரு 1 இயருக்கு தகுந்த மாதிரியாவது எடுத்துகிட்டு வந்துக்கணும். ஏன்னா இதுவுமே கூட இங்கே அதிகமாக காஸ்ட் இருக்கும். நம்பர் 3, அதாவது நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம டெய்லியும் ஹாஸ்பிட்டல் போக முடியாது. டெய்லியும் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அதுக்காகவும் அமௌண்ட் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம உடம்புல பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்த புதுசில் தண்ணி சேராமல் இருக்கலாம், சாப்பாடு சேராமல் இருக்கலாம், கிளைமேட் சேராமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மந்த்துக்கு தேவையான தைலம், இந்த காய்ச்ச மாத்திரை, தலைவலி மாத்திரை, உடம்பு வலி மாத்திரை, இந்த மூவு இதெல்லாம் எடுத்து வந்துருக்கேன். இந்த மூக்குறிகிற மாதிரி ஒன்று இருக்கும் தைலம், அது தைலத்தை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியல. அதை நீங்கள் எடுத்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லா சூழ்நிலையிலுமே வந்து உங்களுக்கு பயன்படும். நம்பர் 4, முக்கியமான பொருள் ஹெட்செட். வேலை செய்யணும் இல்லை, வேலை செய்யும் போது ஃபோன் வரும்ல, அப்போ ஃபோன் பேசணும் இல்லை. ஸோ ஹெட்செட்டு எடுத்துகிட்டு வர மறந்துடாதீங்க. நான் தான் ஹெட்செட்டு ஃபோன் வாங்கும் போதே எடுத்துகிட்டு வருவீங்க நண்பா. ஆனால் அந்த ஹெட்செட் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 3 மந்த்தில் 6 மந்த்தில் என்ன ஆகிடும்னா அது ரிப்பேர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ஹெட்செட் எடுத்துகிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்று ப்ளூடூத்து, இன்னொன்று ஒயரோட இருக்கிறது பார்த்தீங்களா அது, இன்னொன்று ஒயர்லெஸ்ஸாக இருக்கிற ஏர்பட்ஸ். 3 ஒவ்வொரு டைப்பில் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஒன்று போச்சுனாலும் இன்னொன்று வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஒர்க் பண்ணும்போது ஏர்பட்ஸை மட்டும் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம பேசுகிறது மாதிரியும் தெரியாது, நம்ம ஓனருக்கு பார்க்கும்போது வேலை செய்கிற மாதிரியே தெரியும். அதனால் அதை மறந்துடாதீங்க. அந்த துணி சோப்பு, துணி பவுடர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸிமம் நீங்கள் துணி பவுடரை வாங்கிக்கிங்க. நீங்கள் துணி சோப்பு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வாஷிங் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் துணி பவுடர் மேக்ஸிமம் வாங்கிக்குவாங்க. நானுமே கூட துணி சோப்பு எடுத்துவாங்க. வேறு வழி இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னது வாஷிங் மிஷின் தான். இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் வாஷிங் மிஷினை பார்க்குறேன். நான் என்ன பண்ணேன், அந்த துணி சோப்பை அப்படியே நசிட்டு அந்த பவுடரை மாற்றி நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்குன்னா துணி போட்டு வாங்க சொல்லுங்கள். அதாவது நீங்கள் வெளிநாட்டுக்கு வரும்போது நிறைய தீனிலாம் எடுத்துகிட்டு வருவீங்க, அந்த ஸ்நாக்ஸு. மேக்ஸிமம் அந்த ஸ்நாக்ஸு கூட எதை வச்சு எடுத்துகிட்டு வரீங்கன்னா, அந்த ஊறுகாய் வச்சு எடுத்துகிட்டு வாங்க. மேபி நீங்கள் வந்த புதுசில் உங்களுக்கு சாப்பாடு செட் ஆகாமல் இருக்கலாம், இந்த சாப்பாடு பிடிக்காமல் இருக்கலாம். மாலத்தீவு சாப்பாட்டுக்கும் இந்திய சாப்பாட்டுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த கண்ட்ரியில் எப்படின்னா, நிறைய கண்ட்ரியில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் ஊறுகாய் டப்பா எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம அதை சைடிஷாக வச்சுக்கிட்டு அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம், அதில் சாப்பாடு போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதை வாங்க மறந்துடாதீங்க. பட் ஆனால் இது நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. நான் எடுத்துகிட்டு வந்த பொருள் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள். வெளிநாட்டுக்கு வரும்போது எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லைன்னா போட்டுக்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லைனா யூஸ் பண்ணுறதுக்கு திங்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் ஆனால் நான் எடுத்துகிட்டு வந்தது வந்து ஒரு சில பேரோட நினைவை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஷாலு, பார்த்தாவே தெரியும். இது வந்து எங்கள் அக்காவோட ஷாலு. எங்கள் அக்கா ஞாபகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஷாலை எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுத்த பொம்மை. பட் ஆனால் அதுக்கே தெரியாமல் ஆட்டையை போட்டு வந்திருக்கேன். அது ஞாபகமாக இருக்கும். அம்மா ஞாபகமாக எங்கள் அம்மாவோட சேரீயை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நைட்டு எப்போ தூங்கும் போதும் இந்த சேரீ என் பெட்டில் தான் இருக்கும். அப்படின்னா அப்பா ஞாபகமாக எதுன்னு கேட்காதீங்க, எங்கள் அப்பா லுங்கி தான் கிழிச்சு கட்டியிருக்கேன். இதுதான் நான் எடுத்துகிட்டு வந்த பொருள். இது மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போதும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது வந்து எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது வரைக்கும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன்.
பாருங்க பெட்லேயே தான் வந்து இதோடைய எங்கள் அம்மாவோட சேலை வந்து இங்கே தான் இருக்கும். இதை வந்து இடத்த விட்டு எங்கேயுமே போகாது, இங்கே தான் வச்சுருக்கேன். இப்போ நான் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா பெட்டில் இருந்து தான். ஸோ மறக்காமல் அதையும் எடுத்துகிட்டு வர மறந்துடாதீங்க. ஸோ மறக்காமல் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் ஏதாவது தவறுதலாக விட்டுருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், 4 பேர் தெரிஞ்சுப்பாங்க. யான் பெற்று இன்பம் பெருகு வையகம் அப்படின்னு வாழ்ந்தாவே போதும். நம்மளும் நல்லா இருக்கலாம், கூட இருக்கவங்களும் நல்லா இருக்கலாம், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக என்னுடைய அனுபவத்துக்கு நான் உங்களுக்கு வந்து அதை நான் பண்ணித்தரேன். தமிழனாய் ஒன்றிணைவோம்.